ஐயோ, ஓசி மாமி வராளே. இத பார்த்தா எச்சில் கூட விட மாட்டாளே. கையில எடுத்து புடுங்கி சாப்பிடுவாளே. பண்டோ பண்டோ பண்டோ, என்னடி ஊங்குற? வாயில என்ன கொழக்கட்டைய வச்சிருக்க? வேற என்ன? என்னடி திங்குற? ஆப்பிள். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா திங்கிறது. ஏன் இப்படி எடுத்து ஒரே அடி அடைச்சுக்கிற? கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா நீ வெள்ளன் சவுண்ட் கொடுத்தல, எங்க நீ ஓசையில புடிங்கி தின்றுவேன்னு உஷாராயி மொத்தத்தையும் முடிக்கிட்டாங்க. கரெக்டா மேடம்? சூப்பரா சொல்லுடா. ஆமா, நீ என்னடா மாமியோட ஜோடி போட்டுக்கிட்டீங்க? இது கூட ஜோடி போறதுக்கு நான் போய் தூக்குல தொங்கிடுவேன். அப்புறம் ஏன்டா சேர்ந்து வந்த? நான் தனியா வந்தேன் மேடம். இந்த ஓசி மாமி தனியா வந்தது. ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்ட வந்து ஜாயிண்ட் ஆகி அப்படியே உள்ள வந்துட்டேன் மேடம். சரி, நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? என்ன மேடம் புதுசா வர மாதிரி கேக்குறீங்க? பஸ்ல இல்ல. டேய் இல்லடா. அதான் இல்ல தேடி பார்த்தேன் காணோமே. ஏ மாமி, நீ எதுக்கு இங்க வந்த? உன்கிட்ட இந்த கிஃப்ட போலான்னு வந்தியா? இந்த கிஃப்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன். இது எனக்கு கிடைச்ச கிஃப்ட். உனக்கு யாரடி கிஃப்ட் கொடுத்தா? நம்ம சிவன் கோயில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்கானே பூபதி, அவன் புள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாளா. அதனால எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்திருந்தான். நானும் போயிருந்தேன். ஓஹோ, உன்னைய அவன் இன்வைட் பண்ணானா? இல்லடி, கேள்விப்பட்டு நானாதான் போனேன். போனதுக்கு பிரயோஜனமா நன்னா சாப்பிட்டுட்டு இந்த கிஃப்டையும் வாங்கிட்டு வந்தேன். ஏண்டி, பிறந்த நாள் பார்ட்டிக்கு போனா நீ தானே அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். அவங்க கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். ஆமா பண்டோ, அந்த பூபதிக்கு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் இந்த குழந்தை பிறந்ததான். அதான் வித்தியாசமா மத்தவாளுக்கு பரிசை கொடுத்து குழந்தையோட பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடினான். அதுல என்ன இருக்கு மாமி? நான் இன்னும் பிரிச்சு பாக்கலடா. ஆனா இதுக்குள்ள வெள்ளி விளக்கு இருக்குன்னு சொன்னா. பூ வியாபாரம் பண்றா, வெள்ளி விளக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கானா? மனசு இருந்தா கொடுக்கலாம் பண்டோ. அப்பா எங்க மேடத்துக்கு மனசு இல்லைன்னு சொல்ல வரியா? அவங்க நினைச்சா தங்கத்திலே விலை கொடுப்பாங்க. கரெக்டா மேடம்? ஆனா பிறந்த நாள் கொண்டாட பேரப்புள்ள வேணுமே. அந்த பாக்கியம் தான் பண்டுக்கு இல்லையே. இல்லனா இல்லாம போயிடுமா? ஓசி சக்கர, நீ வேணா பாரு, எங்க மேடத்துக்கு கூடிய சீக்கிரமே ஒரு பேரப்புள்ள பிறக்கும். அதுக்கு பிறந்த நாள் வரும். அப்போ இந்த ஏரியால இருக்கிற எல்லா வீட்டுக்குமே எங்க மேடம் சொந்த செலவுலயே சுண்ணாம்பு அடிச்சு எல்லா வீட்டுக்குமே கலர் கலரா சீரியல் லைட் எல்லாம் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கேக் கொடுத்து வெட்ட வச்சு ஃபங்க்ஷனுக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட் கொடுத்து இவங்க பேர குழந்தையோட பிறந்த நாளை கோலாகலமா கொண்டாடுவாங்க. நிறுத்துறா. என்னமோ சங்கர் பட ரேஞ்சுக்கு பெருசா பில்டப் பண்ற. நீ சொல்றதெல்லாம் சினிமால கூட காட்ட முடியாதுடா. எங்க மேடம் நினைச்சாங்கன்னா அத நடத்தி காட்டுவாங்க. புடிங்கிறதுக்கு கையில ஒரு செல்ல காணுமா, அதுக்குள்ள 1000 பேருக்கு மிஸ்டு கால் கொடுத்தாலும் ஒருத்த. அந்த மாதிரி இருக்கு நீ சொல்ற கதை. இவ மாட்டு பொண்ணு என்னைக்கு புள்ளைய பெத்துக்கிறது, நீ சொல்றதெல்லாம் எப்ப நடக்கிறது? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. ஐயோ, ஏடா கூடமா கோத்து விட்டு போகுது. நம்மளுக்கு எதுக்கு வம்பு? ஒரு காஃபி கிடைக்குமா மேடம்? எனக்கு வாச்ச மருமகளால இந்த ஓசி மாமி கிட்ட எல்லாம் அவமானப்பட வேண்டியிருக்கே. கட்டுறேன், சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தேவி ஜக்கம்மா சொல்றா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. சந்தோஷமா இருக்க போறாங்க இந்த வீட்டம்மா, சந்தோஷமா இருக்க போறாங்க. இந்த வீட்டு அம்மாவோட மனக்குறை நீங்க அந்த அம்மா ஆனந்தத்துல இருக்க போறாங்க. ஐயோ, நம்ம மனசுல இருக்கிற ஒரே ஒரு குறை நமக்கு ஒரு பேரும் பேத்தி இல்லாததுதான். அந்த குறை தான் நீங்க போதா? அம்மா தாயே ஜக்கம்மா, அர்த்த ராத்திரியில நல்ல வார்த்தையை சொல்ல வச்சிருக்க. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ கடவுளே, இந்த வீட்டு அம்மாவோட மனக்குறை நீங்க ஆனந்தப்பட போறாங்க. இத ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம். குழந்தையில குறை தான் நம்ம மனசு போட்டு குடைஞ்சிட்டு இருக்கு. அந்த குறையா இப்ப தீர போகுது. கடவுளே, அந்த குறை மட்டும் தீர்ந்துட்டா உனக்கு நான் 1008 தேங்காய் உடைக்கிறேமா. எந்த புடுப்புக்காரன் இங்கதானே சொல்லிட்டு இருந்தா. ஐயோ, அம்மா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இத ஜக்கம்மா சொல்ற. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது.
நல்ல காலம் ஏய், பிறக்குது ஆள் இல்லாத வீட்டுக்குலாம் எதுக்குடா நல்ல காலம் பிறக்கும்னு சொல்லிட்டு இருக்க? சீக்கிரம் வா. நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஜக்கம்மா சொல்ற நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டு அம்மாவுக்கு நல்லது நடக்க போகுது நல்லது நடக்க போகுது இதை நான் சொல்லல ஜக்கம்மா சொல்றா ஐயோ, அவங்களுக்குலாம் நல்ல காலம் பிறந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாடா ராசா. வாயா, ஐயோ வாயா. நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஜக்கம்மா சொல்ற நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது யோ 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 யோ, இங்க வாயா, இங்க வா, இங்க வா, இங்க வா. என்ன யோ, என்னையா எங்க வீட்டுக்கு மட்டும் நல்ல காலம் பிறக்கறது அரைகுறையா சொல்லிட்டு போற? சொன்னா மட்டும் ஆ. அப்படியே 1000 ரூபாய் கொடுத்துட்டு போறியா அவங்க வீட்டுல மட்டும் உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? அவங்க யாரும் என்ன சொல்ல சொல்லி கேட்கலையே நானே தானே சொன்னேன் அப்படி சொல்ல சொன்னா 1000 ரூபாய் கேட்பியா நீ? ஆமா சரி சொல்லு, 1000 ரூபாய் தரேன். நீ முதல்ல 1000 ரூபாய் கொடு நான் சொல்றேன் யோ, சொல்லியா தரேன். நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது வெரி குட். இதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்து சொன்னவன நீ தானே? ஆமா இந்த வீட்டு அம்மாவோட மனக்குறை தீர போறதுன்னு சொன்னவன நீ தானே? ஆமா அப்படின்னா என் மனக்குறை நிச்சயமா தீருமா? இந்த வீட்டுல நீதான் பெரிய தலையா சேச்சே, இந்த வீட்ல யாருக்குமே பெரிய தலைலாம் இல்ல. எல்லாருக்குமே கரெக்டான சைஸ்ல தான் தலை இருக்கு. அது இல்லம்மா இந்த வீட்டு ஓனர் நீதானான்னு கேட்டேன் நான் இல்ல, என் மாமியார். மாமியாரா அப்ப அவங்க மனக்குறை தான் தீரும் என்னையா சொல்ற? ஆமாம்மா ஜக்கம்மா சொன்னது அந்த அம்மாவுக்கு தான் உனக்கு இல்ல யோ, எனக்கும் தான் என் மனக்குறை இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது அப்போ என் குறை தீரவே தீரதா? இப்போதைக்கு தீராது எப்ப தீரும்னு தெரியாது ஆனா உன் மாமியாரோட மனக்குறை உடனே தீந்துரும் இதுதான் ஜக்கம்மாவோட வாக்கு அட பாவி, என்னை இப்படி கவுத்துட்டியா? பாருமா நான் உன்னை கவுக்கவும் இல்ல நிமித்தம் இல்ல முதல்ல 1000 ரூபாய் தரேன்னு சொன்னல அதை எடு எதுக்கு? ஏமா நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னா தரேன்ல அதான் எனக்கு நல்ல காலமே பிறக்காதுன்னு சொல்லிட்டியா? பேச்ச மாத்தாதம்மா ஆ. ஒழுங்கா 1000 ரூபாய் கொடு தர முடியாதியா? வீணா ஜக்கம்மாவோட கோவத்துக்கு ஆளாவாத போயா, ஏன் மனக்குறைய தீக்காது ஜக்கமாக்கு நான் எதுக்காக பயப்படணும்? பாருமா ஆ. ஜக்கம்மாவை பகைச்சுக்கிட்ட ஆ. அப்புறம் இந்த ஜென்மத்திலே உன் மனக்குறை தீராது என்ன சாப்பிடுறியா? ஆமாமா ஆ. என்ன ஏமாத்தன உன்னை இந்த ஊரே ஏமாத்தணும் அப்புறம் உன் மனக்குறைய தீராம பைத்தியம் முடிச்சு அலையணும் மோன நானா பைத்தியம் முடிச்சு அலையணும்? இப்ப நீ பைத்தியம் முடிச்சு அலைய போற பாரியா? மிஸ்டர் ஜாக்கோ, என்ன? 1000 ரூபாய் தானே வேணும்? ஆ. கொஞ்சம் கிட்ட வாங்களே. அப்படி பயந்து ஒழுங்கு மரியாதை கொடுமா 1000 ரூபாய் வர்த்துள்ள ஒரு பொருள் தரேன். இந்தாங்க 1000 ரூபாய். மூக்குலயே குத்திட்டா ஹாஸ்பிடல்ல காட்டு 1000 ரூபாய்க்கு மெடிசன் எழுதி தருவாங்க. போயா. என்ன மூக்குல குத்தி விளையாடுறியா ஆமா, இவர் என்னோட மாமா. இவர் கூட நான் விளையாடுறதுக்கு. மவனே, இனிமே இந்த ஏரியாவுக்கு நீ புடுபுடு எடுத்து வந்த உனக்கு குடுகுடு கிழவ மாதிரி ஆக்கிடுவேன். போயா. ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா ஐய். ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா சீ. சாமி தோ வந்துட்டேன் வாங்க இந்தாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை சுவாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப நாளா தடைப்பட்ட காரியம் ஏதாவது நிறைவேறி விடுத்தா நிறைவேறல சாமி, ஆனா ஆ. சீக்கிரமே நிறைவேற போகுது. ஆ. ஒரு பேர குழந்தைக்காக ரொம்ப நாளா நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த குறை நீங்க போகுதுன்னு ஒரு குடுகுடுப்பக்கார சொன்னா. ஓ அப்படியா ஆ, ஆம், ஏன் ஐயரே, இந்த குடுகுடுப்புக்கார சொன்னா பலிக்கும்ல? மனுஷா சொல்ற நல்ல வாக்கெல்லாம் பகவான் சொல்ற வாக்குமா நிச்சயம் பலிக்குமா ஐயோ, எனக்கு பிள்ளையாரே வந்து சொல்ற மாதிரி இருக்கு. சீக்கிரம் அர்ச்சனை பண்ணு. மகாகணபதே பரிபூர்ண கிருபா கடாச்சபல சித்தியர்த்தம் ஓம் நமோ விராஜபதகே நம கணபதகே நம பிரமதபதகே நமஸ்தே ஸ்தலம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாசினே சபிஷதாய ஸ்ரீவரதமூர்த்தகே நமோ நமः ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் மகாகணபதே நம ஆஜ்யதீபம் தரிசயாமி நவசித்தி விநாயக சுவாமினே நம பரிபூர்ண கிருபா கடாச்சபல சித்திரஸ்து त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनामित्योर्मुक्ष्यमामृतात् महागणपते नमः अनुग्रहफलप्राप्तिरस्तु प्रसादं दीर्घसुमङ्गल्या प्राप्तिरस्तु सर्वकार्यादिसिद्धिरस्तु महागणपतये नमः தாயே துர்காதேவி, இதான் காப்பாத்தணும்.
சூரிய பகவானே. பாட்டி ஆ, பாட்டியா? ஐயோ, என் தங்கம். ஏன் நிவேதிதா? உங்க பேத்தியா? ஆமாம்மா, என் பேத்தி தான். இல்ல, பாட்டின்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டா. அவளுக்கு நானா ரொம்ப இஷ்டம். என்னன்னு நினைச்சு உங்களை கட்டி பிடிச்சிட்டா. பரவாயில்லைங்க, குழந்தை ரொம்ப அழகா இருக்கா. என் பேத்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. பேர பிள்ளைங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா? ஆமாம்மா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. ஆனா கொடுப்பனதான் இல்ல. இன்னும் என் மருமகளுக்கு குழந்தையே பிறக்கல. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு பேர குழந்தை வரப்போறத இந்த குழந்தை மூலமா அந்த கடவுள் உணர்த்துறாரு. சீக்கிரமே உங்க மருமகளுக்கு குழந்தை பிறந்து நீங்களும் உங்க பேர குழந்தைய கொஞ்சம் போறீங்க. ரொம்ப சந்தோஷமா. நான் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வரேன். சரிங்க. வரேன் குட்டிமா. இந்தா, இதை நீ வச்சுக்கோ. வரேன். வரேம்மா. வாங்கம்மா, வாமா போலாம். கௌசல்யா, ஓ மாமியாருக்கு இருக்கிற ஒரே குறை அவளுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ இல்லாததுதான். உனக்கு இருக்கிற ஒரே குறை உனக்கு ஒரு குழந்தை பிறக்காததுதான். உன் மாமியார் குறை தீரணும்னா உனக்கு ஒரு குழந்தை பிறந்தாகணும். உன் குறை தீரணும்னாலும் உனக்கு ஒரு குழந்தை பிறந்தாகணும். நிலைமை இப்படி இருக்கும்போது உன் குறை தீராது, உன் மாமியாரோட குறை மட்டும்தான் தீரும் அப்படின்னு அந்த குடுகுடுப்பக்கார எப்படி சொன்னா? ஏ மாமி, இப்படியே குறை குறைன்னு சொல்லிட்டு இருந்த உன் குறவாளையை கடிச்சிருவேன். அவன் ஏன் சொன்னா எதுக்கு சொன்னான்னு தெரியாம தானே நானே உன்கிட்ட விளக்கம் கேட்டுட்டு இருக்கேன். நீ என்கிட்ட கேக்குற? இல்லடி கௌசல்யா, உன் மாமியார் குறை தான் தீரும்னு அந்த குடுகுடுப்பக்காரன் தெளிவா சொன்னானா? அவன் தெளிவா சொன்னா, அழுத்தமா சொன்னா, ஆணித்தரமா சொன்னா? கௌசல்யா, அந்த குடுகுடுப்பக்காரன் போதையில இருந்தானோ? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, ஒருவேளை அவன் போதையில உடனே இருக்கலாம் இல்லையா? இல்ல மாமி, அவன் ரொம்ப தெளிவா தான் இருந்தான். தெளிவா இருந்தோம் அவன் ஏன் அப்படி குழப்பினா? உன் குறை தீராது, உன் மாமியார் குறை மட்டும் தீரும்னு எப்படி சொன்னா? மாமி, இதே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தா அப்புறம் அவன் கொலை பண்ணிடுவேன். ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற இன்னும் ஜாஸ்தி ஆக்கிட்டு இருக்கியா? இருடி இருடி இங்கதான் இருடி. இருக்க, எங்க போனேன்? ஷோ, கோவப்படாதேன்னு சொன்னேன். இரு, நான் யோசிக்கிறேன். யோசிக்கிறேங்கிறது கூட ஓசிக்கிறேன்னு சொல்ற பாரு, ஓசி மாமி. டிஸ்டர்ப் பண்ணாத. நோ. கடிச்சிட்டு போகுது. ஐயோ மாமி, மாமி யோசிக்க முடியல, தற்கொலை பண்ணிக்காத மாமி. வேணா வேணா வேணா. ஷோ. கௌசல்யா, இந்த விஷயத்துல ஏதோ உள்குத்து இருக்குடி. உள்குத்தா? ஆமாண்டி, அந்த குடுகுடுப்பக்காரன உன் மாமியாரை செட்டப் பண்ணி அப்படி சொல்ல வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க எதுக்கு அப்படி சொல்ல வைக்கணும்? ஒன்ன குழப்பத்தான். உனக்கு ஒரு குழந்தை பிறக்காதுன்னு நீ ஏன் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. இத சாக்கா வச்சு மாதவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவ ஐடியா பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கும் பண்டரிபாய்க்கும் ஒத்து போக மாட்டேங்கிறது. தனக்கு அடங்கி போற மாதிரி ஒரு மாட்டு பொண்ணு வரலாம்னு அவன் நினைக்கலாம் இல்லையா? அதுக்காக அவ இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கலாம் இல்லையா? இருக்கும் மாமி, என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஐடியா என் மாமியாருக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. அதனால்தான் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, இந்த கௌசல்யா புழல் ஜெயில தான் இருப்பா. ஓ மாமியார் தில்லுமுள்ளு பண்ணா நீ ஏன் ஜெயிலுக்கு போகணும்? அவங்கள சடக்கு சடக்கு சடக்குன்னு நான் கொலை பண்ணிட்டா ஜெயிலுக்கு தானே போவாங்க, ரயில் ஏரியா போவாங்க. ஐயோ, இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கே. பாஸ், ஒவ்வொரு பேப்பர்ல ஒவ்வொரு மாதிரி சைன் போடுறீங்களே, பாக்குறவன் கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டான்? சைனா பண்றேன், கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. உன்னெல்லாம் அசிஸ்டண்டா நான் வச்சுக்கிட்டு டே, அந்த சூசைட் கேஸ் பில் ஒன்று வரணும்டா, ரொம்ப நாள் பெண்டிங் அது. கௌசல்யா, என்னாச்சு உனக்கு? பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க. எங்க ரெண்டு பேரும் காஃபி கட்டி எவ்வளவு நேரம் ஆச்சு? போ போய் எடுத்துட்டு வா, போ. கௌசல்யா, போய் காஃபி எடுத்துட்டு வான்னு சொன்னேன், போ. டே, அந்த சூசைட் கேஸ்ல அந்த விஷம் குடிச்சு அந்த பொண்ணு சாகாம விஷம் இந்த கம்பெனி மேல கேஸ் போடுறதால அந்த கேஸ்ல என்னன்னு ஃபாலோ பண்ணியா? ஐயோ, இந்த வீட்ல ரெண்டு இருக்கு பாருடா, ரெண்டு ரகமா இருக்கடா. ஆமாம் பாஸ், பொம்பளைங்களா அதுங்க. நானா இருந்தா ரெண்டு பேரையும் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். அடி செருப்பா.
எங்க அம்மாவை பொண்டாட்டியும் வீட்டு தூக்கி போட்டு வைக்கியா? சாரி பாஸ், ஏதோ ஒரு ஆவேசத்துல சொல்லிட்டேன். அது இல்லடா, எங்க அம்மா உன்னால தூக்க முடியுமா? அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டேன். நீங்க அதுக்கு தான் டென்ஷன் ஆனீங்களா? என்னடா பின்ன, என்னால செய்ய முடியல, அதான் எப்படி செய்யறதுன்னு தவிச்சிட்டு இருக்கேன். அந்த சூசைட் கேஸ் பில்ல பத்தி சொன்னீங்களா? இது அதுவா? காஃபி வந்துடுச்சு. தேங்க்ஸ். கௌசல்யா, என்ன கௌசல்யா, காஃபில சக்கரை போட்டியா இல்லையா? பாஸ், நீங்க காபி தானே போட சொன்னீங்க, சக்கரை போட சொல்லல. அதனால தான் மேடம் சக்கரை போடல. சுமாரா. கௌசல்யா, போய் சக்கரை கொண்டு வா. சீக்கிரம் போ கௌசல்யா. என்ன ஆச்சு தெரியல அவளுக்கு. என்ன பேசிட்டு இருந்தோம்? சூசைட் கேஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க பாஸ். ஒன்ன இப்ப சூசைட் பண்ற பாத்து. சாரி பாஸ். பேமெண்ட்ல கரெக்டா கலெக்ட் பண்ணுடா, புரியுதா? இவாடு செக்க வாங்கி வச்சிரு. ஆபீஸ்ல ரொம்ப நாள் ஆச்சு பாஸ், அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏய் கௌசல்யா, என்ன சக்கரை கொண்டு வந்து வச்சுட்ட? போட்டு கலக்கு. டேய், காஃபி குடிச்சு இது போய் ஒரு காஃபி எடுத்துட்டு போடா. பாஸ், மேடம் சூப்பரா சக்கரை போட்டு கலக்கறாங்க பாருங்க பாஸ். அப்படியே? ஏய் கௌசல்யா, பாருங்க என்ன பண்ற நீ? காஃபில போட சொன்னா தட்டுல போட்டு கலக்கிட்டு இருக்கியே. ஓ, என்ன கௌசல்யா, என்னாச்சு உனக்கு? கலக்கல போ. மாதவா, 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 என்ன என்னம்மா? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த விபூதியை உன் நெத்தியில வச்சுக்கோ. இந்தாடி, நீயே வச்சுக்க. தேவையில்ல. அதானே, நல்லதடி நீ செய்ய மாட்டியே. டேய் கொலம்பஸ், நீ வச்சுக்கடா. வைங்க 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 வைங்க. வைக்கிறேன். என்ன மேடம், உடம்புல உற்சாக துள்ளல், முகத்துல சந்தோஷ துள்ளல், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஐயோ, எல்லாமே நல்ல செய்திடா. டேய் மாதவா, ரொம்ப நாளா என் மனசுல அரிச்சிட்டு இருந்த குறை ஒண்ணு சீக்கிரமே தீர போதாண்டா. என்னது? என்ன மேடம், உங்க உடம்பு இழைச்சி ஸ்லிமாக போறீங்களா? அட நீ வேற லூசு மாதிரி. எனக்கு இது குறையாவே தெரியலடா. உங்களுக்கு எப்படி குறையா தெரியும்? உங்களுக்கு பின்னாடி நிக்கிறவன முன்னாடி நிக்கிறவனுக்கு தெரியவே மாட்டுதா? ஏய் தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். இந்த பாருடா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இப்ப போய் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க லூசு பையல. சாரி மேடம், சாரி மேடம். உங்க சந்தோஷத்துக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ டேய் 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 கொலம்பஸ், ஒரு பேர குழந்தைக்காக நான் தவியா தவிச்சிட்டு இருந்தேன்டா. அந்த குறை எனக்கு சீக்கிரமாவே தீர போதாண்டா. எப்படிமா, என்ன சொல்ற? நிஜமா மேடம் சொல்றீங்க? அட ஓ மேல சத்தியமா நான் சொல்றேன்டா. டேய், நேத்து நைட்டு குடுகுடுன்னு குடுகுடுப்புக்காரன் வந்து சொன்னான்டா. இப்ப என்னடான்னா கோயில் குருக்களும் சீக்கிரமே உன் குறை தீந்துரும்னு சொன்னாருடா. ஐயோ அப்படியே மேடம், வெரி குட் வெரி குட் வெரி குட். டேய், அது மட்டும் இல்லடா, நானு கோயில்ல நவகிரகத்தை சுத்திட்டு வரும்போது யாரோ ஒரு குழந்தை ஓடி வந்து பாட்டி பாட்டின்னு என் கால் அப்படியே கட்டி பிடிச்சிருச்சா. ஐயோ, அப்புறம் அந்த குழந்தையோட பாட்டி வந்து, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரு பேர குழந்தை வரப்போகுது, அதை இந்த குழந்தை மூலமா கடவுள் உணர்த்துறாருமா அப்படின்னு சொன்னாங்கப்பா. ஐயோ யோ யோ, இதெல்லாம் கேட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கு கலகால் புரியல டேய், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? டேய் பாத்ரா, காபி கொட்டி ஃபைல்டா. என்னடா நீ? சந்தோஷமா இருக்கேன்டா, அப்புறம் காஃபியை குடிக்கலாம்டா. சரிமா, சரி, ஓகே விட. தவாருமா, ஜக்கம்மாவை பகச்சுக்கிட்ட அப்புறம் இந்த ஜென்மத்திலே மனக்குறை தீராது. எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததா இவங்க மனக்குறை தீரும். ஆனா என் மனக்குறை இந்த ஜென்மத்துல தீராதுன்னு அந்த புடுபுடுக்கார சாப்பிட்டுட்டு போறான். எனக்கு குழந்தை பிறக்காம இவங்க பிரச்சனை எப்படி தீரும்? ஐயோ, இதே நினைச்சு நினைச்சு மனக்கு காயுது.